வெல்கம் டு லாக்டவுன் கதாஸ். இது டிமாண்டி காலனியோட செகண்ட் பார்ட் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கில் எல்லா கேரக்டர்ஸும் சாவுறாங்க. வழக்கத்துக்கு மாறாக ஹீரோ ஜெயிக்காமல் பேய் ஜெயிக்குது. ஒரே ரூம்குள்ளே படம்னு நிறைய கிளீஷேவை பிரேக் பண்ண ஒரு படம் தான் டிமாண்டி காலனி. ரியல் லைஃப் பிளேஸை வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஏரியாவுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வந்ததாகவும் பேரிகேட் வைக்கிற அளவுக்கு க்ரௌட் இருந்ததாகவும் சொல்லப்படுது. படத்தோட எண்டிங்கில் ஹீரோ ஸ்ரீனி கொல்லப்படுறாரு. அவரை எப்படி திரும்பி கொண்டு வர போகிறாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அதை இவ்வளோ சூப்பராக கொண்டு வருவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இட்ஸ் பிரில்லியண்ட். அந்த கனெக்டில் சில ட்விஸ்ட் இருக்கிறனால பெருசாக அதை பற்றி சொல்ல முடியல. பட் ஸ்டில் ஏற்கனவே அவங்க ரிவீல் பண்ண மாதிரி செகண்ட் பார்ட்டில் இன்னொரு அருள்நிதி கேரக்டரும் வராரு. அவர் எந்த விதத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கூட கனெக்ட் ஆயிருக்காருங்கிறது தான் மேட்டர். படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீன்ஸ் போட்டு ரீகால்னு சொல்லி போடுறாங்க. அது நல்லா இருந்துச்சு. போக போக ஃபஸ்ட் சீன்லேயே சூப்பராக அந்த கதைக்குள்ளே நம்மளை கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ரீசெண்டாக பார்த்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஒரு செகண்ட் பார்ட்டை எவ்வளோ அழகாக ஃபர்ஸ்ட் பார்ட் கூட மெர்ஜ் பண்ணலாங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இந்த படம். ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய செட் பீசஸை பில்ட் பண்ணுறாங்க. ஸ்பூன் விழுறது அது இதுன்னு கொஞ்சம் புதுசான விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் எல்லா படத்தையும் விட இந்த படத்தில் ரொம்ப பெட்டராக ஒரு மெச்சூர்டாக இருந்துச்சு. இந்த கதையை பற்றி கொஞ்சம் சொன்னாலும் அது ஸ்பாய்லர் ஆகிடுங்கிறனால எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமை. பிக் பாஸ் அர்ச்சனா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டர் முத்துக்குமாருக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் பெரிய ரோல் கிடச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதாவது அஜய் ஞானமுத்துவோட அசோசியேட் ஒருத்தர். ஆனால் காப்ராவோட ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வர்றதுக்கும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கும் அந்த அசோசியேட் தன்னோட சான்ஸை விட்டு கொடுத்து அஜய் டைரக்ட் பண்ணாதான் இந்த படம் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப பெரிய மனசு. பிரில்லியண்ட்டான ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்து முடிக்கிறப்ப தான் ஆஸ் யூஷுவல் நம்ம செகண்ட் ஹாஃப் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ பயங்கரமான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பயம் வர்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் அந்த ஜோசியக்காரர் இறந்த பிறகு அவரோட கால் ரெக்கார்டிங் கேட்குற சீன்லாம் நினச்சாலே பயமாக இருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட்டில் செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. அதுதான் உண்மை. நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் ரூம்குள்ளே ஒரு சீக்வன்ஸ் வருது. என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் பயம் கொஞ்சம் கூட வரல. அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தங்களோட வீடியோவை டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸும் வருது. அதுவும் ஒர்க் ஆகல. வவ்வாலுங்களை வச்சு எதோ பண்ணுறாங்க, அதுவும் பெருசாக எடுபடல. ஸோ செகண்ட் ஹாஃப் சுத்தமாக எந்த பயமும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸும் இல்லாமல் முடிஞ்சு போகுது. இந்த படத்துக்கு இன்னும் 2-3 கண்டினியூஷன் படங்கள் வரும்னு சொல்லப்படுது. அதுக்கான லீடும் கிளைமேக்ஸில் கொடுக்குறாங்க. ஸ்டோரி வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்த அந்த பயப்பட வைக்கிற மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல செகண்ட் பார்ட் தோல்வி அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். பட் ஓவராலாக ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாத, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாத ஒரு இன்பிட்வீன் அபவ் ஆவரேஜ் படம் தான் டிமாண்டி காலனி பார்ட் 2 வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி. நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறத பற்றி யோசிங்க. பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.